Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் டேட்டா செட்டில் இருக்கிற ஹையஸ்ட் சேல்ஸ் வேல்யூ பேஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட் நேமை வந்து கெட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நம்மக்கிட்ட ஏ காலமில் ப்ராடக்ட் நேம்ஸ் இருக்கு, பி காலமில் அந்த ப்ராடக்ட் ரிலவெண்ட்டான சேல்ஸ் வேல்யூ இருக்கு. ஸோ இந்த சேல்ஸ் வேல்யூவில் எது ஹையஸ்ட் வேல்யூவோ அதோட ப்ராடக்ட் நேம் எடுத்து வந்து எனக்கு E2ல வந்து டிஸ்பிளே பண்ணோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூ மெத்தடில் பண்ண முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷனுக்குள்ள நம்ம வந்து மேக்ஸ் ஃபங்க்ஷன் இன்க்ளூட் பண்ணி இந்த ரிசல்ட்டை நம்ம கெட் பண்ண முடியும். அதர்வைஸ் நீங்கள் ஆஃபீஸ் 365 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ் லுக்கப்புக்குள்ள நம்ம மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக அந்த ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், மேக்ஸ் ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னங்கிறது தெரியும். மேக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் அரே செட் பண்ணுறேன். நம்ம அரே செட் பண்ணக்கூடிய இந்த பர்டிகுலர் அரே ரேஞ்சில் எது ஹையஸ்ட் வேல்யூவோ அந்த வேல்யூ எடுத்து வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதை பேஸாக வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஒர்க் பண்ணி அந்த ஹையஸ்ட் வேல்யூவோட ப்ராடக்ட் நேம் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷனுக்குள்ள எப்படி மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரிசல்ட்டை கெட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே ஈக்குவல் டு இண்டெக்ஸ். இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் அரே, செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து ரோ நம்பர், தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலம் நம்பர். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல். ஃபர்ஸ்ட் நம்ம அரே செட் பண்ணிடுவோம். அரே வந்து எனக்கு என்ன ரிசல்ட் வரணுமோ அந்த ஏரியாவை நான் அரேவை செட் பண்ணிக்கிறேன். F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், A2லேருந்து A8 வரைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரோ நம்பர். ஸோ ரோ நம்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த ரோ நம்பர் வந்து நான் ஹார்ட் கோடடாக கொடுக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல எனக்கு டைனமிக்காக வேணுங்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், மேட்ச் ஃபங்க்ஷனை உள்ளே இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இந்த மேட்ச் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் லுக்அப் வேல்யூ. ஸோ லுக்அப் வேல்யூ நான் எதுவுமே இங்கே சப்போர்ட் காலம்ஸ் வந்து நான் எடுக்கலை. ஸோ டைரெக்டாகவே நான் மேக்ஸிமம் சேல்ஸ் வேல்யூ நான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மேக்ஸ் ஃபங்க்ஷனை இன்க்ளூட் பண்ணுறேன். அந்த லுக்அப் வேல்யூன்ற ஆர்குமெண்ட்டுக்கு மேக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு நான் ரேஞ்ச் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? செட் பண்ணிக்கிட்டு F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன், கமா. இப்போ இந்த மேட்ச் ஃபங்க்ஷனுக்கு லுக்அப் வேல்யூ செட் பண்ணிட்டோம் இந்த மேக்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி. ஓகேங்களா? இப்போ லுக்அப் அரே அப்படின்ற இந்த ஆர்குமெண்ட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த B2லேருந்து B8 வரைக்கும் அகைன் நான் செலக்ட் பண்ணுறேன். அதுதான் என்னோட லுக்அப் அரே, கமா மேட்ச் டைப்பு. இப்போ மேட்ச் டைப்புங்கிறது வந்து நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். ஸோ நான் இங்கே வந்து 0 அசைன் பண்ணிக்கிறேன், ப்ராக்கெட்டை ட்வைஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு அரே செட் பண்ணிட்டோம், ரோ நம்பர், இந்த என்டையர் மேட்ச் ஃபங்க்ஷன் மேக்ஸ் ஃபங்க்ஷன் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த 0 வரைக்கும் நமக்கு ரோ நம்பர். இந்த தேர்ட் ஆர்குமெண்ட் நமக்கு நாட் ரெக்வயர்டு, அது ஆப்ஷனல், நமக்கு இந்த சினாரியோவுக்கு தேவையில்லை. ஸோ நான் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்க, எனக்கு ஐபேடுன்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கு. பிகாஸ் இந்த சேல்ஸ் ரேஞ்சில் இந்த ஹையஸ்ட் வேல்யூ இருக்கிறதுக்கு ரிலவெண்ட்டான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஐபேட். ஸோ நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. இப்போ பாருங்க, இங்கே நான் வேல்யூ சம்திங் சேஞ்ச் பண்ணுறேங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லேப்டாப் எடுத்து வந்து டிஸ்பிளே பண்ணுது. பிகாஸ் லேப்டாப் வந்து ஹையஸ்ட் வேல்யூ. இன்கேஸ் நான் இங்கே வந்து பாருங்கள், அதர் பேராமீட்டரில் நான் வந்து சம்திங் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பாருங்கள் மெமரி கார்டுன்னு சொல்லிட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. பிகாஸ் இந்த சேல்ஸ் வேல்யூவில் எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அந்த ப்ராடக்ட் எடுத்து வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஃபார்முலா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனை உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன் பாட்டமில். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் மோர் மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். பட் இப்போ இந்த எக்ஸ் லுக்கப் இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸ் லுக்கப் ஃபங்க்ஷன் வந்து இங்கே எனக்கு ஒர்க் ஆகாது. பிகாஸ் நமக்கு ஆஃபீஸ் 365 வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரினியூவல் பண்ணால் தான் அது வந்து ஒர்க் ஆகும். என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சதுனால அது இதில் ஒர்க் ஆகாது. பட் நான் வந்து உங்களுக்கு இங்கே அந்த ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணிடுறேன். நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் 365ல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம இப்போ 2019ல் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஈக்குவல் டு எக்ஸ் லுக்கப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ ஓப்பன் ப்ராக்கெட்,
இப்போ வந்து எக்ஸ் லுக்கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து லுக்கப் வேல்யூ தான் செட் பண்ண சொல்லும். நம்ம வி லுக்கப்பில் யூஸ் பண்ண மாதிரி இங்கே லுக்கப் வேல்யூ செட் பண்ண சொல்லும். ஸோ அதுக்கு நான் மேக்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி டூலேருந்து டில் பி எயிட் வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிற ரேஞ்சை ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ எக்ஸ் லுக்கப்பில் லுக்கப் வேல்யூன்ற ஆர்குமெண்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கப் அரே. இப்போ லுக்கப் வேல்யூ செட் பண்ணிட்டோம். இந்த மேக்ஸிமம் நம்பர் ஒன்று வரும் இல்லைங்களா, அதுதான் லுக்கப் வேல்யூ. இப்போ லுக்கப் அரேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதை நான் லுக்கப் அரேவை செட் பண்ணிவிட்டு எஃபோர்ட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, கமா ரிட்டர்ன் அரேங்கிறது இந்த A2லேருந்து A8 நான் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபோர்ட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ண அப்படின்னா எனக்கு எரர் தான் டிஸ்பிளே பண்ணும். இந்த மாதிரி நேம் எரர் வரும். பிகாஸ் நமக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே அவைலபிலிட்டி இல்லை. பிகாஸ் நம்ம 2019 யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஷோ பண்ணிடுறேன். ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நம்ம கம்பைன் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ் லுக்கப் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸல்ல ஒர்க் ஆகலை. பிகாஸ் நம்ம 2019 யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆஃபீஸ் 365 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக எக்ஸ் லுக்கப் யூஸ் பண்ணி ஈஸியாக இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். பிகாஸ் ஆஃபீஸ் 365 இல்லாதவங்க இந்த ஆப்ஷனுக்கு போகலாம். இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷனுக்கு போயிட்டு அவங்க ரிசல்ட்டை கெட் பண்ண முடியும். ஆஃபீஸ் 365 யூஸ் பண்ணுறவங்க இதை செகண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த கான்செப்ட் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு எக்ஸல் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் செப்பரேட் பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் போய்ட்டு இதுக்கு முன்னாடி பார்ட் 125 வரைக்கும் இருக்கிற வீடியோஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அதர் ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். இந்த கான்செப்ட் பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.